வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஷா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அமானுஷ நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டவர் நம்ம சப்ஸ்கிரைபரான ஆதித்யா ஒரு மருத்துவர். அவர் கூட வேலை பார்த்த ஒரு டாக்டருக்கு நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போன்ற அமானுஷ நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் அதை நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்புறம் என்னோட மின்னஞ்சலையும் கொடுத்துருக்கேன். அதன் மூலியமாக நீங்கள் உங்களுக்கு நடந்த அந்த அமானுஷ நிகழ்வை எனக்கு வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம், இல்லை டைப் பண்ணி மெசேஜாகவும் அனுப்பலாம். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ரொம்பவே அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதித்யா ஒரு மருத்துவர். அவர் சென்னையில் இருக்க ஒரு பிரபலமான மருத்துவமனையில் ஆர்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கார். அவர் கூட வேலை பார்த்தவர் தான் சிராஜுதீன். டாக்டர் சிராஜுதீனோட வாழ்க்கையில் நடந்த அமானுஷ நிகழ்வை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையை ஃபஸ்ட்டு நான் கேட்கும்போது எனக்கு இதெல்லாம் சினிமாவில் தானடா கேட்டிருக்கேன், இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்ட கதையில் இதுவும் ஒன்று. அதே ஃபீலிங்கோட உங்களுக்கும் அதை நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 7 வருடங்களுக்கு முன்பு சிராஜுதீனுக்கு 35 வயசில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. சிராஜுதீன் அவரோட வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு ஜென்ரல் டாக்டர். அவர் பேஷண்ட் கிட்டலாம் ரொம்பவே அன்பாக தான் நடந்துப்பாராம். பேஷண்ட் எல்லாருமே அந்த டாக்டர் வந்தாலே அவர்கிட்ட போனால் கைராசியான டாக்டர், குணமாயிடும், அந்த மாதிரிலாம் வந்து அவர் ரொம்பவே புகழ்ந்து பேசுவாங்களாம். சிராஜுதீனுக்கு திருமணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அவர், அவங்க அப்பா அம்மா, ஒய்ஃப், அப்புறம் 2 குழந்தைங்கன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. சிராஜுதீன் எப்பயுமே மார்னிங் ஷிஃப்ட் தான் பார்ப்பாரு. மார்னிங் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் கிளம்பிடுவார். ஷிஃப்ட் முடிஞ்சு கிளம்ப இருந்த சிராஜுதீனை ஒரு டாக்டர் நிறுத்தி, நாளைக்கு டியூட்டி டாக்டர் லீவா, அதனால் நாளைக்கு நைட் ஷிஃப்ட் நீங்கள் வர முடியுமா, நாளைக்கு மார்னிங் கூட நாங்கள் வந்து சமாளிச்சுக்கிறோம், ஆனால் நைட் ஷிஃப்ட் மட்டும் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவரும் சரி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருக்காரு. சிராஜுதீனுக்கு அவங்க ஃபேமிலி தான் எல்லாமே. அவங்க ஒய்ஃபு, அவங்க அப்பா அம்மா, அவங்களோட 2 குழந்தைங்க, இவங்க தான் வந்து அவரோட உலகமாகவே இருந்திருக்காங்க. எப்பயுமே டியூட்டி முடித்தா நேராக வீட்டுக்கு தான் போவார். ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது கூப்பிட்டாலோ, டாக்டர்ஸ் ஏதாவது பார்ட்டிக்கு கூப்பிட்டாலோ எங்கேயுமே போக மாட்டாராம். எப்பயுமே என் ஃபேமிலி எனக்காக வெயிட் பண்ணுவாங்க, இன்றைக்கி என் குழந்தைங்க இதை வாங்கிட்டு வர சொன்னாங்க, இதை வாங்கிட்டு போய் கொடுக்கணும், அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி பற்றியே எனி டைம் நினச்சிட்டு இருப்பாராம். அடுத்த நாள் முதல் முறையாக அந்த ஹாஸ்பிட்டலில் சிராஜுதீன் நைட் டியூட்டி பார்க்க வராரு. ஆனால் சிராஜுதீன் அன்றைக்கி சத்தியமாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டார், தன்னோட வாழ்க்கையே பெரட்டி போட போகிற அந்த இரவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு சரியா 11 மணி அளவில் சிராஜுதீனை ஒரு நர்ஸ் ஓடி வந்து கூப்பிட்றாங்க. டாக்டர் சீக்கிரமாக ஓடிவாங்க, அந்த பெட் நம்பர் 4ல் இருக்கவங்களுக்கு செமையாக நெஞ்சு வலிக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இவரும் வேகமாக பெட் நம்பர் 4க்கு போகிறாரு. அங்கே ஒரு வயசான பாட்டி தான். அவங்க திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி அழுதுட்ருக்காங்க. இதை பார்த்ததுமே அவர் ஓடி போய் அவங்கள செக் பண்ணுறாரு. ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு. இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சுட்டு இப்போ வலி பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பாட்டியும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு டேப்லெட்டும் கொடுத்து தண்ணியும் கொடுக்குறாரு. அந்த டேப்லெட்டை போட்டுட்டு அந்த பாட்டி டாக்டரை கிட்ட கூப்பிடுறாங்க. சிராஜுதீன் கிட்ட போனதுமே அவர் தலை மேலே கை வைக்கிறாங்க. கை வச்சுட்டு, நீ எப்பயுமே உன் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்ப்பா, ரொம்ப வலிச்சுது, இப்போ எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கு, அவங்க வாழ்த்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரியா மணி 12 கிட்ட ஆயிருக்கு. சிராஜுதீன் அவரோட டேபிளில் உட்காந்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் திடீர்னு அவருக்கு தலை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னடா இது, எப்பயுமே வராத மாதிரி இதுன்னு புதுசாக எனக்கு தலைவலி வருதே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை புதுசாக நம்ம நைட் ஷிஃப்ட் பார்க்குறோம், கண் முழிக்கிறோன்றதால கூட வந்திருக்கும் அப்படின்னு ஒரு டேப்லெட் எடுத்து போடுறாரு. போட்டுட்டு அப்படியே அந்த சேரில் படுத்துட்டு இருந்திருக்காரு. கண்ணை மூடி படுத்துகிட்டே இருந்தவருக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. இவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. எதிர்க்க ஒரு புகை மாதிரி கருப்பாக ஒரு உருவம் மூஞ்சிக்கு கிட்ட நின்றுட்டு இருந்திருக்கு. இவர் பார்த்துட்டு பயங்கரமாக அலறி இருக்காரு. கத்த ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவரால் கத்த முடியல. ஆனால் அந்த உருவம் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்குது. என்ன நினச்சிட்ருக்க, நீ சந்தோஷமாக இருக்க, நான் உன்னை விட்டுருவேனா, நீ சாகணும், நீ சாகிறத நான் பார்க்கணும், நீ மட்டும் கிடையாது, உன் குடும்பத்தில் இருக்க உங்கள் அப்பா,
அம்மா, உன்னோட மனைவி, உன்னோட 2 குழந்தைங்க எல்லாரும் சாகிறத நீ முதல்ல பார்க்கணும். இந்த வழியெல்லாம் அனுபவித்த பிறகு நீ துடிக்க துடிக்க சாகணும். உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை கேட்டதும் சிராஜுதீனுக்கு ஒன்றுமே புரியல. பயங்கரமாக பயந்து போய் முகமெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இவர் அப்போ தான் வேண்டாம், என் குடும்பத்தை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி வாயை திறந்து கத்துறாரு. இவர் கத்துற சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருந்த அவங்க நர்ஸ் ஓடி வராங்க. என்னாச்சு டாக்டர், ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஷோல்டரை பிடிச்சி இப்படி லைட்டாக உழுக்குறாங்க. உழுக்குனது தான் அவர் சுயநினைவுக்கே வராரு. சிராஜுதீன் எழுந்து டக்குன்னு நிற்கிறாரு. கண்ணை திறந்து பார்க்குறாரு. சுற்றி சுற்றி பார்த்துட்டு இங்கே யாருமே இல்லையா, அப்போ எல்லாமே எனக்கு கனவா? கனவே இவ்வளோ நிஜமாக இருந்தது. அந்த உருவம் ஐயோ பயங்கரமாக இருந்தது. அது ஒரு கருப்பு நிறத்தில், கண்ணு மட்டும் ரெட் கலரில். ஐயோ பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருந்தது. இந்த உருவத்தை நான் பார்த்ததை நிஜம்னு இல்லை நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை இது கனவாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த தண்ணி எடுத்து கடகடன்னு குடிச்சிட்டு, ஒன்றும் இல்லை நர்ஸ், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து அனுப்புகிறாரு. அந்த ஏசி ரூமில் இந்த நடுராத்திரியில் கூட அவருக்கு பயங்கரமாக வேர்த்து கொட்டியிருக்கு. முகமெல்லாம் வேர்வையாக இருந்திருக்கு. எல்லாமே தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த சேரில் உட்கார்றாரு. நான் எப்படி தூங்கினேன்? நான் முழிச்சிட்டு தானே இருந்தேன். என்னை மீறியே நான் தூங்கிட்டு இருக்கேன். அந்த தூக்கத்தில் தான் இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரே போட்டு குழப்பிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் தண்ணியே மறந்து அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் மொபைல் வேகமாக அடிக்குது. மொபைல் அடித்ததும் அவர் ஃபோனை எடுக்கிறாரு. ஃபோனை எடுத்தால் அந்த பக்கத்தில் இருந்து அவங்க ஒய்ஃப் தான் பேசுகிறாங்க. இவர் அந்த நேரத்துக்கு, அதாவது சரியாக ஒரு 2:30 மணி இருக்கும், அந்த அளவில் அவங்க ஃபோன் அடித்ததும் பயந்துட்டார். என்னது இந்த நடுராத்திரியில் ஃபோன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, என்னாச்சு, நீ இன்னும் தூங்கலையா, எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உடனே அவங்க அந்த பக்கத்துலேருந்து ரொம்ப பதட்டமாக பேசியிருக்காங்க. எங்க அத்தை பாத்ரூம் போகிறதுக்காக எழுந்து போனாங்க. திடீர்னு அவங்க கத்துற சத்தம் மட்டும்தாங்க கேட்டுச்சு. நாங்கள் எல்லாரும் அலறி அடிச்சுட்டு அங்கே என்னாச்சோன்னு ஓடி போய் பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாமல் பாத்ரூமில் விழுந்து கிடக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. நாங்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இவருக்கு பயங்கரமான ஒரு ஷாக். ஏன்னா அந்த பேய் முதல்ல உங்கள் அம்மா அப்பாவை தான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் ஒருவேளை நம்ம கனவுல வந்தது இப்போ நிஜத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லி இவர் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. இவருக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா இது, திடீர்னு அம்மா கத்துனதா சொல்கிறாங்க, அம்மா பீச்சு மிச்சு இல்லாமல் கிடக்கிறதா சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு பக்கம் இவருக்கு கண்ணீராக வருது. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரே குழப்பமாக இருக்குது, நம்மளை சுற்றி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ மறுபடியும் இவர் அறியாமலே பயங்கரமாக இவரோட தலை வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் அதே மாதிரி புகை மூட்டமாக ஒரு கருப்பு உருவம் 2 சிவந்த கண்களோட அவர் முன்னாடி வந்திருக்கு. அந்த உருவம், நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்து சிரிச்சிருக்கு. இதை பார்த்ததும் அவருக்கு அவ்வளவுதான், அவரோட கை கால்லாம் நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு. இவர், யார் நீ, எதுக்காக என்னை இப்படி கொடுமைப்படுத்துகிற, யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இவரோட வாய்ஸ் வெளியவே கேட்கல. கண்ணை மூடி அவரோட கடவுளை நினச்சி, கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிருக்காரு. அடுத்த நிமிஷம் அந்த உருவம் அங்கேருந்து புகை மாதிரி மறைஞ்சு போயிருக்கு. இவருக்கு அப்போ தான் கொஞ்சம் மூச்சே விட முடிஞ்சிருக்கு. என்னடா நடக்குது நம்மளை சுற்றி? ஆனால் ஏதோ ஒரு அமானுஷ விஷயம் நம்மளை சுற்றி நடக்குது. நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்றத மட்டும் சிராஜுதீனால் உணர முடிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரத்தில் சிராஜுதீனோட அம்மாவை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே தான் இருக்காங்க. அவங்களோட ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ சுத்தமாக அவங்க ஹார்ட் பீட் நின்றுடுச்சு. ஆமாம், சிராஜுதீனோட அம்மா அன்னைக்கு இறந்துட்டாங்க. இதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. பயங்கரமாக ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம அவரோட டாக்டருன்றதை மறந்து, என்னதான் இருந்தாலும் அம்மா இறந்துட்டா பையன் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், பயங்கரமாக கத்தி கதறி அழ ஆரம்பிச்சிருக்காரு. அவரை அங்கே இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே சமாதானப்படுத்தியிருக்காங்க. சிராஜுதீன் அவங்க அம்மாவுக்கு தேவையான அந்த இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிக்கிறாரு. சரியா 1 வாரம் முடியுது. 1 வாரம் கழித்து இவர் மனசுக்கு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு மட்டும் பட்டுகிட்டே இருக்குது. ஏன்னா அது கனவு வந்த பிறகு அன்னைக்கே அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. இதனால் இவர் மனசுக்கு ஏதோ ஒன்று சரிப்படலை. அதனால் வீட்டில் ஒரு ப்ரேயர் வைக்கலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. சிராஜுதீன் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால் அவரோட மதப்படி அவர் ப்ரேயர் வைக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. பள்ளிவாசல்லேருந்து ஃபாத்தியா ஊத்துறதுக்காக சில அஜ்ரத்துக்களை வீட்டுக்கு கூப்பிட்றாரு. அவங்களும் அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தொழுகையை முடிச்சுட்டு நேராக அவங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிராஜுதீனோட அம்மா இறப்பு ரொம்பவே அவங்கள பாதிச்சிருக்கு.
அவங்க இல்லாமல் அந்த வீடு ரொம்ப கலையிலேருந்து போயிருக்கு. அன்றைக்கி மார்னிங் டியூட்டி போயிட்டு மறுபடியும் மதியம் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. சாயந்தரம் ஒரு 5:30 மணி அளவில் ஒரு ஃபோன் கால் வருது. ஹாஸ்பிட்டலில் இருந்து தான். ஒரு சின்ன குழந்தை பயங்கரமான வயிறு வலியில் அழுதுட்டுருக்கா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவரும் சரி பேஷண்ட்டுக்கு ஒன்றுனா டாக்டர் உடனடியாக ஓடி போகிறது தானே முதல் வேலை, அதனால் உடனடியாக கிளம்பி போகிறாரு. இவர் தன்னோட காரில் போயிட்டே இருக்கும்போது தன்னோட கார் பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இவர் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கு. இவருக்கு ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது, தன்னை சுற்றி ஏதோ ஒரு அமானுஷ்யம் நடக்குதுன்னு. இன்னும் இந்த உருவம் தன் கூடவே வர மாதிரி இருக்கவும் இவருக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கு. இப்போ கார் ஓட்டிகிட்டே போயிட்டு இருந்தவருக்கு திடீர்னு பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவரால் அந்த காரை பேலன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வேறு வழியே இல்லாமல் காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பதிலாக வேறு டாக்டர் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்கள், என்னால் இன்றைக்கி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் காரில் ஏறுறாரு. காரில் ஏறுறவருக்கு தன்னறியாமலே தூக்கம் வருது. கண்ணை மூடினவருக்கு மறுபடியும் அதே கருப்பு உருவம் கண் முன்னாடி வந்து நிற்குது. இப்போ அவர் கத்தணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அவரால் கத்த முடியல. அந்த பயங்கரமான கருப்பு உருவம் ஒரு பெண் உருவம் மாதிரி அவர் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த பெண் உருவம் பயங்கரமாக அந்த 2 கண்ணு மட்டும் வந்து ரெட் கலரில் தெரியுது. பற்கள்லாம் பார்க்கவே ரொம்பவே கொடூரமாக இருந்திருக்கு. பேச ஆரம்பிக்குது. என்ன, நான் சொன்ன மாதிரியே உங்கள் அம்மாவை கொன்னுட்டேனா, இப்போ அடுத்ததாக உங்கள் அப்பாவை தான் கொல்ல போகிறேன், முடிஞ்சால் காப்பாற்று அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான குரலில் பேச ஆரம்பிக்குது. இதை கேட்டதும் இவருக்கு கை காலெலாம் மறுபடியும் நடுங்கி வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. காருள்ள ஏசி தான் இருக்குது, இருந்தாலும் இவருக்கு பயங்கரமாக வேர்த்து கொட்டுது. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பேயை எப்படியாவது தள்ளலான்னு சொல்லிட்டு தன்னோட கையை வச்சு தயவு செஞ்சு என்னையும் என் குடும்பத்தையும் விட்டுரு, என் அப்பாவை எதுவும் பண்ணிடாத, நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அந்த பேயை பிடிச்சி தள்ளுறாரு. அப்போ அவரோட கார் ஹார்ன் மேலே பட்டு பயங்கரமாக சத்தம் போடுது. அந்த சத்தத்தை கேட்டதும் தான் இவரால் கண் முழிக்கவே முடிஞ்சிருக்கு. கண்ணை முழிச்சு திரும்பி பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை. அப்போ இவ்வளோ நேரம் வந்தது அதே மாதிரி கனவு தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. இப்போ இவரோட அப்பா உயிருக்கு ஆபத்து இருக்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கிறாரு. சிராஜுதீன் இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணால் நம்ம அப்பாவுக்கு ஏதாவது ஆகிடும்னு சொல்லி உடனடியாக காரை திருப்பிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு முதலாவதாக அவங்க அப்பா தான் எங்கே இருக்காருன்னு சொல்லி தேடுறாரு. அவங்க அப்பா அவரோட ரூமில் உட்காந்து குரான் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காரு. அவர் வெளியே வந்ததுமே ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அப்பா நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க அப்பாவும் எனக்கு என்னடா, நான் நல்லா தான் இருக்கேன், உங்கள் அம்மா போனது மட்டும்தான் என்னால் தாங்கிக்கவே முடியல, மற்றபடி எனக்கு ஒரு குறையும் இல்லை, நீ நல்லா தானே என்னை பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் சரிப்பா ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி வைக்கிறாரு. இவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த விஷயத்தை யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. தன்னோட கனவுல நடக்கிறதெல்லாம் நிஜத்துலேயும் நடக்குதுன்னு சொன்னால் யார் தான் நம்புவா? இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருந்த தன்னோட குடும்பம் இப்போ தான் அம்மாவை இழந்து ரொம்பவே துக்கத்தில் இருக்குது. இதுக்கு நடுவில் தன்னோட உயிருக்கும் தன்னோட குடும்பத்தில் இருக்கவங்க உயிருக்கும் ஆபத்துன்னு சொன்னால் எல்லாரோட மன நிம்மதியும் கெட்டு போயிடும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்ற ஒரே குழப்பம் இவருக்கு. தன்னோட அப்பாவோட உயிரை இப்போ அடுத்ததாக காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லி ரொம்பவே போராடுறாரு. இவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை ஞாயிற்றுக்கிழமை எப்படியும் ப்ரேயர் நடக்க போது, அதோடு தனக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்திருக்காரு. அடுத்த நாள் சனிக்கிழமை டியூட்டிக்கு கிளம்பி போயிருக்காரு சிராஜுதீன். பேஷண்ட்லாம் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்ற நேரத்தில் கரெக்டாக அவர் மொபைல் ஃபோன் ரிங் ஆகுது. யாருன்னு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அவங்க அப்பா தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு ஹலோ சொல்லுங்கப்பா அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஆனால் அந்த பக்கத்தில் இருந்து வேற ஒருத்தவங்க ரொம்ப பதட்டமாக பேசியிருக்காங்க. ஹலோ சார், இங்கே ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு, அவர் ஃபோனில் கடைசியாக உங்ககிட்ட தான் பேசியிருக்காரு, நீங்கள் உடனடியாக இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிராஜுதீனுக்கு இது பயங்கர அதிர்ச்சி. வேகமாக அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாரு. ஆனால் போன இடத்துல அந்த ஆள் மட்டும்தான் நின்றுட்டு இருந்திருக்காரு. இந்த ஃபோனை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இங்கே பாருங்கள், இங்கே தான் அந்த பெரியவர் அடிபட்டு கிடந்தார், போலீஸ் வந்து ஒரு ஆம்புலன்ஸில் இப்போ தான் ஏற்றி கொண்டு போகிறாங்க, அநேகமாக இந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் நேமை சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக சிராஜுதீன் போகிறாரு. அங்கே இருக்க டாக்டரும் இவருக்கு தெரிஞ்சவர். உடனடியாக கால் பண்ணி இந்த மாதிரி என் அப்பாவை கொண்டு வந்து அட்மிட் பண்ணுவாங்க, தயவு செஞ்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இவரும் வேகமாக அந்த இடத்துக்கு போறாரு. இவர் போற வழியிலேயே ஒய்ஃப்க்கும் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. ஒய்ஃபும் அவங்களோட 2 குழந்தைங்களும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இப்போ எல்லாருமே உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டே வெளியே நின்றுட்டு இருக்காங்க. சிராஜுதீன் அவங்க ஒய்ஃபை பார்த்ததும் பயங்கரமாக சத்தம் போட்டிருக்காரு. எதுக்காக நீ அப்பாவை வெளியே அனுப்புன? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஒரு 2 நாளைக்கு யாரும் எங்கேயும் போகாமல் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு.
அப்படின்னு கத்தவும் அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, இல்லைங்க நாளைக்கு ஃபாத்தியா இருக்கு இல்லையா, ப்ரேயருக்கான பொருள்லாம் வாங்கிட்டு வரேன்னு தான் மாமா போனார், அதனால தான் நானும் அவரை போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன், இப்படி நடக்கும்னு எனக்கும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டாக்டர் வெளியே வராங்க. வெளியே வந்து சாரி எங்களால் உங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. முக்கியமாக சிராஜுதீன் அந்த இடத்துல உடஞ்சே போயிடுறாரு. இப்போ சிராஜுதீன் கண்ணு முன்னாடி அந்த உருவம் மட்டும்தான் வந்து நிற்குது. அந்த பெண்ணோட உருவம் பயங்கரமாக ஆக்ரோஷமாக நான் நினச்சதை முடிச்சிட்டேன் பார்த்தியான்னு சொல்கிற மாதிரி இவருக்குள்ளேயே தோண ஆரம்பிக்குது. நேற்று பார்த்து அவங்க அப்பா இன்னைக்கு உயிரோடு இல்லைன்றதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. காலையில் போகும்போது கூட பார்த்து போயிட்டு வரேன், எல்லாரும் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே அவங்க அப்பா வெளியே போய் இப்படி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இப்போ அவருக்கு தேவையான இறுதி சடங்கெல்லாம் முடிக்கிறாங்க. இந்த வாட்டியும் ப்ரேயர் தள்ளி போயிடுது. சிராஜுதீன் மனசுக்குள்ளே பயங்கரமான குழப்பம் ஓடிட்டுருக்கு. என்னதான் நடக்குது நம்மளை சுற்றி, நம்மளுக்கு கனவுல வரதெல்லாம் நிஜத்தில் நடக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் என்னை பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க, யாரும் என்னை நம்ப கூட மாட்டாங்க, என்னதான் நடக்குது என்னை சுற்றின்னு சொல்லி பயங்கரமாக குழம்பி போயிருந்திருக்காரு. அவரோட ஹாஸ்பிட்டலில் அவர் ரூமில் இருந்திருக்காரு. அப்போ மறுபடியும் அவருக்கு பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த தலைவலி வந்தாலே அவருக்கு கனவு வரும்ன்றது கண்டிப்பாக தெரியும். நம்ம கண்டிப்பாக தூங்கவே கூடாது, இது அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, அதை தான் உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் எடுத்து அவர் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி எல்லாரும் எங்கே இருக்கீங்க, பத்திரமா இருக்கீங்களா, வீட்லேயே இருங்க, எங்கேயும் போகாதீங்கன்னு ரொம்ப படபடன்னு பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபோனில் அவரோட மனைவியும் என்னங்க ஆச்சு உங்களுக்கு, நீங்கள் கொஞ்ச நாளாக சரியே இல்லை, மாமாவும் அத்தையும் இறந்தது எல்லாருக்கும் வருத்தம் தான், ஆனால் அதை தாண்டி நீங்கள் வந்து தானே ஆகணும், அதை கடந்து நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும், தயவு செஞ்சு எதையும் யோசிச்சு உங்கள் மனசை குழப்பிக்காதீங்க, நாங்களாம் நல்லா தான் இருக்கோம், நீங்களும் அவங்க பத்திரமா இருங்க, சீக்கிரமாக டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. தன்னோட மனைவியும் குழந்தைங்களும் சேஃபாக இருக்காங்கன்றதை கேட்ட பிறகு தான் சிராஜுதீனுக்கு உயிரே வருது. அவர் அப்போவும் அந்த தலைவலியை கண்ட்ரோல் பண்ணி தூங்காமல் இருக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரை மீறி அந்த சேர்லேயே தூங்கிடுறாரு. இவர் தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே மாதிரி ஒரு அமானுஷ்ய கனவு அவருக்கு வருது. அந்த கருப்பு உருவம் 2 சிவந்த கண்கள் வச்சுட்டு அப்படியே முன்னாடி வந்து தலைவிரி கோலத்தில் பயங்கரமாக நிற்குது. இந்த தடவையும் அவரை பார்த்து ஒரு மாதிரி நெக்கலாக சிரிச்சுட்டே, பாத்தியா நான் உங்கள் அப்பாவையும் கொண்டுட்டேன், அடுத்ததாக யாருன்னு யோசிக்கிறியா, உன்னோட மனைவியை தான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுது. இப்போவே நீ இவ்வளோ கதறியே, உன்னோட அப்பா அம்மா இழப்புக்கே உன்னால் தாங்கிக்க முடியல, இதுவே உன் குழந்தைங்களும் உன் மனைவியும் இறந்து கிடக்கிறத பார்த்தா நீ எப்படி அலறுவ, அதை பார்த்த பிறகு தான் எனக்கு திருப்தி ஆகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு மாதிரி ஏளனமாக சிரிச்சிருக்கு. சிராஜுதீன் இந்த தடவை பயங்கரமான பயத்தில் இருந்தாலும் ஒரு பக்கம் இவருக்கு இந்த பேய்கிட்ட என்ன தான் பிரச்சனைன்னு கேட்டுடணும். நீ யார், எதுக்காக என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற, என்னோட உயிருக்கும் மேலே நான் நேசித்தேன், எங்கள் அப்பா அம்மாவையே என்னை விட்டு பிரிச்சுட்டேன், இப்போ எனக்குன்னு இருக்கிறது என் மனைவியும் என் 2 குழந்தைங்களும் தான், அவங்களையும் என்னை விட்டு பிரிக்க போகிறேன்னு சொல்கிற, உனக்கு என்னோட உயிர் தான் வேணும்னா தயவு செஞ்சு என்னை கொன்னுட்டு நீ அதோட அவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்காரு. ஆனால் அதுக்கு அந்த பேய் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, முடிஞ்சா உன் மனைவியை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிருக்கு. இப்போ தான் ஆதித்யா அந்த இடத்துக்கு வராரு. என்ன டாக்டர் இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுகிட்டே அந்த கேபினை திறக்கிறாரு. ஆதித்யா சிராஜுதீனோட ஒர்க் பண்ணுற டாக்டர் தான். இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் நடுவில் கொஞ்ச நாள் டியூட்டி மாறி மாறி வரதால் 2 பேரால் பேசிக்க முடியல. அன்னைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறாங்க. ஆதித்யாவோட குரலை கேட்டது தான் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு சிராஜுதீன். சுற்றி பார்க்குறாரு. மறுபடியும் அதே மாதிரி ஒரு கெட்ட கனவு. இவர் பயங்கரமாக திரு முழிச்சிட்டு ரூமையை சுற்றி பார்க்குறத ஆதித்யா கவனிச்சிருக்காரு. இவர் கொஞ்ச நாள் சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பேசிக்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆதித்யாவும் என்னாச்சு டாக்டர் சார், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, இப்போலாம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் உள்ள சிரிக்கிறதே கிடையாதாமே, எல்லா பேஷண்ட்கிட்டையும் ரொம்ப அன்பாக நடந்துப்பீங்க, இப்போலாம் வரீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க ஏனோ தானோன்னு இருக்கீங்கன்னு சொல்லலாம் கேள்விப்படுறேன். அம்மா அப்பாவோட மறைவுக்கு பின்னாடி தான் நீங்கள் இப்படி ஆயிட்டீங்களா? எனக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் அம்மா அப்பா ரொம்ப முக்கியமானவங்க தான், ஆனால் அவங்க இறந்தாலும் நம்ம நல்லா இருக்கிறத பார்க்கணுன்னு தான் நினைப்பாங்க, தயவு செஞ்சு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் சிராஜுதீன் ஆதித்யாவை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி இவர் பண்ண மாட்டாருன்னு சொல்லி ஆதித்யாவுக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். என்னாச்சு டாக்டர், ஏன் அழுகுறீங்க, எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் சிராஜுதீன் வேறு வழி இல்லை, நம்ம யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு பைத்தியமே பிடிச்சிடும்னு சொல்லிட்டு தனக்கு ஆரம்பத்தில் நடந்த விஷயத்துலேருந்து இன்னைக்கு இப்போ வந்த கனவு வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே ஆதித்யா கிட்ட சொல்கிறாரு.
இதை கேட்குற ஆதித்யாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. என்னடா இது, என்ன சொல்கிறீங்க, கனவுல வரதெல்லாம் நிஜத்தில் நடக்குதா? அப்போ முன்னாடியே உங்கள் அப்பா அம்மா இறந்து போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவரும் ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாரு. இப்போ அடுத்ததாக அந்த பேய் என் மனைவியை தான் கொல்றேன்னு சொல்லியிருக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எப்படியாவது என் குடும்பத்தை இதிலேருந்து காப்பாற்றி ஆகணும். என்னால் வீட்டில் ஒரே ஒரு ப்ரேயர் கூட வைக்க முடியல. எனக்கு அது தடைப்பட்டுட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் ஆதித்யா, முதல் வேலையாக நீங்கள் அந்த ப்ரேயரை வைங்க. ஒரு சில விஷயங்களை மனுஷனால் சரி பண்ண முடியாது. அதுக்கு ஏற்ற ஆட்களால் தான் அது சரி பண்ண முடியும். நீங்கள் இவ்வளோ தூரம் தாமதிச்சதே தப்பு. உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் கடவுள் பாதத்தை தானே போய் பிடிச்சிருக்கணும். எதுக்காக நீங்கள் இன்னமும் சும்மா இருக்கீங்க? முதல் வேலையாக ப்ரேயர் வைக்கிற வேலையை பாருங்கள். நானும் உங்கள் கூட வரேன். என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாரு. இப்போ 2 பேருமா கிளம்பி பள்ளிவாசல் போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்க அஜிரத்தெல்லாம் மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இவர் இந்த விஷயத்த சொல்ல சொல்ல இந்த விஷயத்தில் இருக்க சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. உடனடியாக இவங்க ப்ரேயருக்கான ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. இப்போ சிராஜுதீனோட வீட்டில் அந்த ப்ரேயர் ஆரம்பிக்குது. ப்ரேயர் ஆரம்பித்ததும் கொஞ்ச நேரத்தில் அவங்க மனைவி பயங்கரமாக ஆட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததும் சிராஜுதீனுக்கோ அவங்களோட 2 பசங்களுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா, அம்மா நல்லா தானே நின்றுட்டு இருந்தாங்க, திடீர்னு எதுக்கு இப்படி நெளிகிறாங்க, ஒரு மாதிரி ஆடுறாங்கன்னு சொல்லி அவங்களால அவங்க கண்ணையே நம்ப முடியல. இப்போ சிராஜுதீனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. அந்த ஆன்மா இந்த ப்ரேயரால் அவங்க மனைவி உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேய் பேச ஆரம்பிக்குது. தயவு செஞ்சு இந்த ப்ரேயரை நிறுத்துங்க, நான் சொல்கிறேன்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பாத்திரங்களெல்லாம் போட்டு உடைக்க ஆரம்பிக்குது. ஆனாலும் விடாமல் தொடர்ந்து அந்த ப்ரேயரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இவங்க அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல இங்கே பயங்கரமாக அவங்க மனைவி கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் நிறுத்தலை, நான் ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சிராஜுதீன் அங்கே ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம் கிட்ட பேசுகிறாரு. தயவு செஞ்சு என் மனைவியை எப்படியாவது காப்பாற்றுங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, இந்த பேய் யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தவங்களும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, இங்கே என்ன நடந்தாலும் நீங்கள் எந்த சத்தமும் போடக்கூடாது, அதே மாதிரி ப்ரேயரை பாதியிலே நிறுத்த சொல்லக்கூடாது. ஆன்மாக்கள் சில நேரம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி மிரட்டல்கள் கொடுக்க தான் செய்யும். இதுக்கெல்லாம் பயந்தா நம்ம உயிரை காப்பாற்றிக்க முடியாது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு புனித தண்ணீரை அவங்க மேலே தெளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் மேலே தெளிச்சதும் அவங்க அந்த இடத்துல சுருண்டு இவங்க சொல்கிற இடத்துல வந்து உட்காடுறாங்க. இப்போ தான் இங்கே ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோங்க, நீ யார், எதுக்காக இவங்க குடும்பத்தை இப்படி ஆட்டி படைக்கிற, எதுக்கு 2 உயிரை பலி வாங்கின, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஆன்மா பேச ஆரம்பிக்குது. என்னுடைய பேர் கௌசல்யா, என்னை கொன்னதே இந்த டாக்டர் தான், அதனால தான் இவன் குடும்பத்தை நான் கொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டதும் சிராஜுதீனும் ஆதித்யாவும் ஒரு செகண்ட் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த பேரை எங்கேயோ நம்ம கேட்டிருக்கோமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆதித்யாவும் சிராஜுதீனும் அவர்கிட்ட, இந்த பேரை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், ஆனால் எங்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நான் யாரையும் கொலையெல்லாம் பண்ணது கிடையாது, நான் ஒரு டாக்டர், ஒரு உயிரை தான் நான் காப்பாற்ற நினைப்பேனே தவிர்த்து நான் எப்படி ஒரு உயிரை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஆன்மா, உன்னால தான் நான் செத்து போனேன், நீ அன்னைக்கு மட்டும் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்ததான் நான் பொழைச்சிருப்பேன். உனக்கு ஞாபகம் இல்லையா, கொஞ்ச நாள் முன்னாடி அடிபட்டு உன் ஹாஸ்பிட்டலில் கௌசல்யான்ற பொண்ணை ஒரு வயசான பாட்டி வந்து அட்மிட் பண்ணாங்களே, ஆனால் அன்னைக்கு நீ உங்கள் அப்பா அம்மாவோட கல்யாண நாள்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் சீக்கிரமாக கிளம்பிட்ட. எனக்கு என் பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க, என் பாட்டியை அனாதையாக்கிட்டு நானும் இறந்து போயிட்டேன். அன்றைக்கி கொஞ்ச நேரம் நீ உன்னோட குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நான் உயிரோடு இருந்திருப்பேன், நீயும் உன் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருந்திருக்கலாம். நான் இறந்த சோகத்தில் என் பாட்டிக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் எங்கள் பாட்டிக்கு உன்னை எப்படியாவது பழி வாங்கணும்னு மட்டும்தான் தோணுச்சு. அதனால தான் அவங்க ஒரு மாந்திரிகவாதியை வச்சு என்னோட ஆன்மாவுக்கு உயிர் கொடுத்து உன் குடும்பத்தையே அழிக்கிறதுக்காக என்னை அனுப்பி வச்சுருக்காங்க. என்னால் உன்னை நெருங்க முடியாமல் தான் இருந்தது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பாட்டி உன்னோட ஹாஸ்பிட்டலில் நெஞ்சு வலின்னு சொல்லி அட்மிட் ஆகியிருந்தாங்க. அவங்களுக்கு நீ ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உன்னோட தலையில் உனக்கே தெரியாமல் மாந்திரிகர் கொடுத்த ஒரு சில பொடியை உன் தலையில் தடவினாங்க. அன்னையிலேருந்து தான் உன்னை எங்களால் கட்டுப்படுத்த முடிஞ்சுது. எனக்கு உன் குடும்பத்தை அழிச்சே தீரணும், உன் குடும்பத்தை அழிக்காமல் உன்னையும் கொல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா சொன்னதும் இதை கேட்டு சிராஜுதீன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு. இப்போ தான் சிராஜுதீனுக்கு அன்றைக்கி நைட் டியூட்டியில் ஒரு பாட்டிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணார் இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி வரும்போது இவர் அவசரமாக வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் இவர் நினைவுக்கு வருது. இவர் பயங்கரமாக வருத்தப்படுறாரு, தன்னால் ஒரு உயிர் போயிடுச்சேன்னு சொல்லி. என்னை மன்னிச்சிடு, ஆனால் நான் வேணும்னே இந்த விஷயத்த செய்யலை,
தயவு செஞ்சு என் ஒய்ஃபை விட்டு நீ போயிடு. உங்கள் பாட்டியை கூட நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு யாரும் இல்லைன்னுலாம் நினைக்காத. என்னால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்கிறேன். ஆனால் அன்னைக்கு வேற ஒரு டாக்டர் டியூட்டியில் இருந்ததால தான் அவர் உன்னை பார்த்துப்பாருன்னு நினச்சிட்டு நான் கிளம்பி போனேன். ஆனால் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க லேட்டானதால தான் நீ இறந்து போனேன்றது எனக்கு தெரியாது. நான் செஞ்ச தப்புக்காக இப்போ நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. நீ தயவு செஞ்சு என்னோடய குடும்பத்தை விட்டுருன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அந்த ஆன்மா ரொம்ப ஆக்ரோஷமாக, நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ போயிடுன்னு சொன்னால் நான் போயிடுவேனா? என் குடும்பத்தை நீ அனாதையாக்கிட்ட, அதனால உன் குடும்பம் இல்லாமல் நீ தவிக்கணும், நீயும் இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தான் அங்கே ப்ரே பண்ணிகிட்ருக்கவங்களாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, நீ ஒரு ஆன்மா, நீ இப்படியெல்லாம் பேசுகிறது சரியில்லை, ஒழுங்கா இவங்களை விட்டு போயிடு, இனிமேல் நீ இவங்களை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ப்ரேயரை கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த புனித தண்ணியை தெளிக்க தெளிக்க அது பயங்கரமாக அலற ஆரம்பிக்குது. நான் போகமாட்டேன், இவனை கொல்லணும், இவன் குடும்பத்தை கொல்லணும்னு சொல்லி அது பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குது. தொடர்ந்து ப்ரேயர் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு வழியாக அந்த ஆன்மா, என்னை விட்டுருங்க, எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, நான் இனிமேல் இங்கே வரமாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அந்த ஆன்மா அவங்க மனைவி உடம்பை விட்டு போகிறதாகவும் அவங்க குடும்பத்தை விட்டு போகிறதாகவும் சம்மதிக்குது. அந்த ஆன்மா அவங்க மனைவி உடம்பை விட்டு போகும்போது ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு புகை மாதிரி அப்படியே கிளம்பி இவரை எப்பயுமே முறைச்சி பார்க்கும் இல்லையா, அதே மாதிரி முறைச்சிக்கிட்டே அவங்க வச்சுருந்த அந்த பெரிய ஜாடிக்குள்ளே போயிருக்கு. அவங்க மனைவியும் பயங்கரமாக கத்திக்கிட்டே கீழே விழுந்திருக்காங்க. ஒரு வழியாக அவங்க குடும்பத்தை காப்பாற்றின நிம்மதி சிராஜுதீன் முகத்தில் தெரிஞ்சிருக்கு. ஆதித்யாக்கும் அங்கே வந்தவங்களுக்கும் ரொம்பவே நன்றி சொல்லிட்டு தன்னோட மனைவி மயக்கத்துலேருந்து எழுந்ததுக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாரு. நீங்கள் இவ்வளோ மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்பட்டுருக்கீங்கன்றது இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சுது. தயவு செஞ்சு எதுனாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊரில் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்களாம். கூடவே இருந்து பார்த்த ஆதித்யாவுக்கு இதெல்லாம் இப்போவும் மறக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த அமானுஷ நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்ட ஆதித்யாவுக்கு நன்றி சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். நிஜமாவே இது வரைக்கும் கேட்ட ஸ்டோரிஸ்லேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக தான் இருந்தது. நம்மளாலே சில டைம் நம்ப முடியாது கனவுல நடந்ததுன்றது எப்படி நிஜத்தில் நடக்கும்னு சொல்லி. உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த காணொலி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த அமானுஷ சம்பவத்தை கேட்டதும் என்ன நினச்சிங்க, உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன கேட்டால் டாக்டர் பண்ண தவறால் தான் இவ்வளோ பெரிய அமானுஷ சம்பவத்தை அவர் சந்திக்க வேண்டியதாக போயிடுச்சு. இதனால் எது பாவமும் பண்ணாத அவங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. இது ரொம்பவே கவலையாக இருந்தது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே போன்ற அமானுஷ நிகழ்வுடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷா.